நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹோம் ஸ்க்ரீனை பற்றி ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் எல்லாத்தையுமே ஒரே நாளில் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில அப்ளிகேஷன் தான் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் வச்சா நல்லா இருக்குமே, ஃபோனை ஓப்பன் பண்ணணும்னா ஃபட்டாஃபட் அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கலாம், ஷேர் பண்ண வேண்டியதை ஷேர் பண்ணலாம், பயன்படுத்த வேண்டிய விஷயங்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செயல்களை நம்மளால் நிகழ்த்த முடியும். பட் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் கூட சில சமயங்களில் நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடுது. அது என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேஜ் ஓப்பன் ஆகிடுது. அதுக்கு பதிலாக நம்ம ஆப் ட்ராயருக்குள்ளே போய் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாமல் எதுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு டிப்ஸ். என்ன பண்ணுறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு அருமையான ஒரு டிப்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக அமையும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போவோம். ஹோம் ஸ்க்ரீன் போனோன்னா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஹோம் ஸ்க்ரீனில். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மீறி நம்ம நிறைய இன்னமும் ஆட் பண்ணணும் விருப்பப்பட்டால், ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஆப்பை நான் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இன்னொரு இடத்துல இது ஆட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு இருக்கும் போது கீழே பாருங்க 1 2 3 4 5 இந்த டாட் சேஞ்ச் ஆகும் பாருங்க. நான் ஸ்வைப் பண்ண அந்த கலர் ஒயிட் கலர் அங்கிட்டு இங்கிட்டு மாறும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்க ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கா? இந்த மாதிரி இருக்கும் போது ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணும் போது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இருந்துக்கும். அதுக்கு நீங்க ஆப் டிராயருக்குள்ள போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திடலாம். எதுக்கு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதை தவிர்க்க ஒரு சிறந்த வழி என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஹோம் ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு இடத்துல காலி இடத்துல அதை நீங்க டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்கிரீனோட மெயின் பகுதி உங்களுக்கு இதுல டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஜ் நீங்க டெலிட் பண்ணுங்க. கீழே ஒரு டெலிட், அதுக்கப்புறம் இது டெலிட், அதுக்கப்புறம் டெலிட். ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பகுதியில் இது டேப் பண்ணுங்க, இல்லை பேக் போடுங்க. பேக் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒரு சிங்கிள் பேஜாக தான் இப்போ டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டரில் ஏதாவது தெரியுதா பாருங்க, டாட் ஏதாவது தெரியுதா பாருங்க. டாட் இல்லைல்ல, அதை ரிமூவ் பண்ணியாச்சுல. இனி வரக்கூடிய அப்ளிகேஷனை நீங்க இதுல ஆட் பண்ணலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லைன்னா புதுசா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஆட் ஆயிடும், ஹோம் ஸ்கிரீனா ஆட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இதை கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், இதோட அளவை கூட்டலாம். எப்படின்னா, ஸ்பேஸ்ல நீங்க டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ் போங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் கிரிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் நீங்கள் 4x5 4x6 அப்புறம் 5x5 அப்புறம் 5x6 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது அதிகப்படியான ஆப்ஸை உங்கள் மெயின் ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த இது சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த ஆப்ஸ்லாம் சுருங்கிடுச்சு பாருங்க. அப்போ அதிகப்படியான ஸ்பேஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அப்போ அதிகப்படியான பேஜை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பேஜை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது வேஸ்ட்டில். அதனால நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரிட்ல போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதிலே அதிகப்படியான ஆப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட முடியும். இந்த சென்டரில் பாருங்க, கீழே பாருங்க, ரைட்டில் பாருங்க, மேலே பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபட்டாஃபட் அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு அருமையான டிப்ஸை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், வீடியோவும் உருவாக்கிட்டேன். ஸோ எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் கையில். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ஆறாமற ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன். தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமலே போகலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.